துதி எடுக்கணும். நீங்க துதி எடுக்க எடுக்க உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய அறங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாகும். சபைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? துதிக்கணும். துதித்து கொண்டே இருங்க. நீங்க நல்லா துதித்து கொண்டே இருங்கதா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் யாரையாச்சும் ஒருத்தர் உள்ள கொண்டு நம்ம பக்கத்துல உட்கார வைக்கும். நல்லா துதித்து பாருங்க. இந்த வர்ஷிப் பகுதி முடிகிறதுக்குள்ளாக உங்களுடைய ஜபத்தினால, விசுவாசத்தினால உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் கண்டிப்பாக யாரையாச்சும் கட்டி எழுந்துட்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து ஒரு 5-10 நிமிடம் மட்டும் அந்த வர்ஷிப் பகுதியை வாயில திறந்து விரிவாய் திறந்து பாடி மகிழ்ந்து மனமகிழ்ச்சியோடு நம் அருமை ரட்சகரை கொண்டாடுவோம். எல்லா கண்களை மூடி உங்களை மறந்து அக்கம் பக்கம் எங்கேயும் பார்க்காம உங்களுக்கும் கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு தான் இப்ப தொடர்பு. வேற யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இயேசுவோடு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இயேசுவோடு உங்களை கனெக்ட் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற இந்த வேலையில, பாடுகிற இந்த வேலையில உங்கள் மேல இருக்கிற பசுத்த ஆவின் வல்லமைகள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாமல் அலறி அடித்துக் கொண்டு ஓடும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கிற இந்த இடத்துல விடுதலையும் இருக்கிறது. எல்லா வாய்கள் திறந்து ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருக்கும் வாய் இல்லையா? நல்ல வாய் நல்லா திறந்து பார்ப்போம். நல்ல வாய் திறந்து வாயை விரிவாக நன்மையினால் நான் சொல்லியிருக்கேன். வாயை விரிவாக திறந்தீங்கன்னா ஆண்டவர் நன்மையினால நிரப்பிடுவார். நீங்க வாயை மூடி வச்சீங்கன்னா பிசாசு வந்து தீமையினால நிரப்பிடுவார். நன்றி 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 அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. போதுமானவரே உமக்கு நன்றி. அன்பின் எல்லா வாய்ப்பும் சொல்லுவோம். Yeah.
நீங்கள் தீர்க்கதரிசிகளாக சுகமாக்கும் வைத்தியர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் மேல் அவருடைய அக்கினியை ஊற்றி எத்தனை பேரும் ஆண்டவரே நான் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று உங்களுடைய அக்கினியை பெற்று வேதம் சொல்லுகிறது எல்லா ஆயுதம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பூமியில் அக்கினியை போட வந்தேன், இப்போது அது பற்றி எரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாளிலே அக்கினியை போட வந்த தேவன் இன்று நம்முடைய சபையிலே அந்த அக்கினி ஆண்டவர் போடுறார். எல்லா கரங்களை தட்டி வாங்கிக்கொள்ள. Receive the power of God. Receive the power of God. Receive the Holy Spirit. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இன்னும் 1-2 நிமிடங்கள்ல இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் நம்முடைய ஆராதனையில ஏதாகிலும் ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். வந்து அப்படியே போறது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால உங்களுக்கான 2 நிமிஷம் கடைசி ஆராதனைக்கு நேரம் கொடுக்க, இந்த 2 நிமிடத்துல தேவனுடைய தொடுதலை நீங்க உணரணும். ஆண்டவரை தொடரணும். ஒரு முறையாச்சும் அவர் டச் பண்றதை நான் பார்க்கணும். அவர் பேசுகிற தெய்வம் தானே, ஜீவனுள்ள தெய்வம் தானே, அந்த ஜீவனுள்ள தெய்வம் என்னை தொடரணும் என்று எத்தனை பேர் விருப்பப்படுறீங்களோ அத்தனை பேரையும் சார்ந்த தொடர்பு. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்க்கிறதுக்கு 2 நிமிஷம் மாத்திரங்கள் மறந்து உற்சாகத்தினால நிறைய தொடுதலை உணரணும் என்று நம்பிக்கையோடு நீங்கள் பாடுவீங்களான கற்பனை போது இறங்கி வருவார். Hallelujah.
என்னையும் எழுப்பதற்குள்ளாக வையும் என்று சொல்லுங்கள். மாத்திருக்காங்க உற்சாகமாக தட்டி அப்படியே அமருவோம். அப்படியே அமருங்கள்.